இப்போ நம்ம பார்க்க போகிறது வியட்நாமில் ஒரு அபாண்டண்டான ஸ்கூலில் நடந்த சம்பவம் தான். அந்த அபாண்டண்டான ஸ்கூலை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு வகுப்பறையில் நுழைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வகுப்பறையோட கார்னரில் ஒரு உருவம் உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா வினோதமான முகத்தோட அந்த உருவம் அவங்கள மிரட்டுச்சு. இந்த வீடியோவை ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், நல்லா பாருங்கள். அந்த வகுப்பறையோட கார்னரில் ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருந்தது நல்லா தெரியும். ரொம்ப க்ளோஸாக ஜூம் பண்ணி பார்த்தா அந்த உருவத்தோட முகம் ரொம்பவே வித்தியாசமாகவும் அகோரமாகவும் இருந்தது நல்லாவே தெரியும். இதை பார்த்து அங்கேருந்து அவங்க பயந்து ஓடி வந்துட்டாங்க. கொடைக்கானலில் நடந்த ஒரு அமானுஷமான சம்பவம் தான் இது. கொடைக்கானல் காட்டுப்பகுதியில் நண்பர்கள் சில பேர் இரவு நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தனியாக இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே ஏதோ ஒரு வினோதமான சப்தத்தை கேட்டிருக்காங்க. அங்கே அவங்க கேட்ட சப்தம் வந்த திசையை நோக்கி உடனே அவங்க டார்ச் லைட்டை பேன் பண்ணும்போது நடந்த நிகழ்வு தான் இது. வித்தியாசமான சத்தம் வந்த திசையை நோக்கி அவங்க டார்ச் லைட்டை திருப்பும்போது ஏதோ வெள்ளையாக ஒரு உருவம் இருக்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் க்ளோஸாக அந்த லைட்டை அந்த உருவத்தின் மேலே அடிக்கும்போது அந்த உருவம் அசையாமல் ஒரு ஆள் உயரத்துக்கு அப்படியே நின்னது. அந்த வினோதமான சப்தமும் ஆள் வந்த திசையும் பார்த்து அங்கே இருந்தவங்க அது அமானுஷ்யமான கோஸ்ட்னு நினச்சி ரொம்பவே பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. இது உண்மையான கோஸ்ட் நிகழ்வா அல்லது இவங்களே செட் பண்ண நிகழ்வான்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஆவி பேய் போன்ற நிகழ்வுகள்லாம் இரவு நேரத்தில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வேலையில் பட்ட பகலில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. ஒரு அபாண்டனான ஸ்கூல் பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டி சில பேர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தர் அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக சும்மா கேமராவை திருப்பி ரொட்டேட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க எடுக்கும்போது நடந்த சம்பவம் தான் இது. இந்த சம்பவத்தை நல்லா நோட் பண்ணுங்கள். அவங்க வீடியோவை ரைட் சைடு திருப்பி அந்த ஸ்கூல் பக்கத்தில் இருக்க ஜன்னல் பக்கத்தில் திருப்பும்போது அங்கே ஒரு குழந்தை எட்டி பார்க்கறது இவங்களுக்கு தெரிஞ்சது. இதை மறுபடியும் பாருங்கள். ஒரு செகண்டில் அந்த உருவம் மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் 8வது மாடியில் இருந்து ஒருத்தர் கீழே நடந்து போகிற ஒருத்தரை சும்மா வீடியோ எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அவர் பின்னால் அரூபமாக ஒரு உருவம் வந்தது நல்லாவே தெரியுது. ஒருவேளை இது அவருடைய நிழலாக இருந்தது அப்படின்னா நிழல் தரையில் ஃப்ளாட்டாக விழுந்திருக்கும். ஆனால் இது அவருடைய உயரத்திற்கு அவரை பின்தொடர்ந்து அப்படியே அவர் கூடவே ட்ராவல் ஆகுது. இதை மறுபடியும் பாருங்க. அவர் நடந்து வரும்போது அவர்களுடைய நிழலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது சமமாக தரையில் தான் விழுந்திருக்கும். ஆனால் அந்த கருப்பு உருவம் அவருடைய உடலுக்கு ஏற்றபடி அவர் பின்னாலேயே கரெக்டாக நடந்து வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் மறுபடியும் மாயமாக மறைஞ்சு போயிடுது. இதை வீடியோ எடுக்கும்போது அவங்களுக்கு கிளியராக தெரியலை. ஆனால் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த நிகழ்வை அவங்க பார்த்து அதிர்ந்து போயிட்டாங்க. இதை ஜூம் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். திடீர்னு வந்த அந்த கருப்பு உருவம் அவர் கூடவே நடந்து வந்துட்டு இருந்தது. அவரை பின்தொடர்ந்து வந்த அந்த உருவம் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவர் கூடவே இருந்து மறைஞ்சு போயிடுது. இது அவருடைய நிழலாக இருக்க சாத்தியமே இல்லை. பழனி டு கொடைக்கானல் போகிற ஹைவேல நடந்த சம்பவம் தான் இது. அங்கே திடீர்னு ஒரு மரக்கிளையில் ஒரு உருவம் தொங்கிட்டு இருந்ததை நீங்கள் கவனிச்சிங்களா? அங்கே மரக்கிளையில் ஒரு ஆள் தூக்கு போட்டு தொங்குற மாதிரி ஒரு உருவம் அங்கே இருந்தது கார் கேமராவில் நல்லாவே பதிவாயிருந்தது. வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்பி அவங்க பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படி எதுவுமே இல்லை. இது மாதிரி வாகனத்தில் போகிறவங்கள இந்த இடத்துல நிறையா பயமுறுத்துகிற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வுகள் எல்லாமே உண்மையிலேயே நியூஸில் இருந்து எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் ஆன ஒரு உண்மையான நிகழ்வு. சவுத் ஆஃப்ரிக்கா நியூஸ் சேனலில் பப்ளிஷ் ஆன இந்த விஷயத்தை நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பையனை ரிப்போர்ட்டர் பேட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. அவனுக்கு திடீர்னு வினோதமாக ஏதோ நடக்கிறதாவும் யாரோ என்னை கை கால் பிடிச்சி இழுக்கிறது, என் கூட வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வை நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அவங்க அம்மாவும் தான் பையன் மாதிரி நார்மலாக இல்லை,
வினோதமாக அவனுக்குள்ளே ஏதோ நடக்கிறத நாங்கள் கவனிச்சிருக்கோம், அவனுக்கு கோஸ்ட்டு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் எல்லோரும் மாதிரி நார்மலாக இருந்தாலும் திடீர்னு அவனை யாரோ இழுத்துட்டு போகிற மாதிரி அப்பப்போ அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை நேரடியாகவும் பார்த்துருக்காங்க. இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் அந்த பையனை பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்க அம்மா கையில் மைக்கை கொடுத்து அவன்கிட்ட பேட்டி எடுத்துகிட்டு இருக்கும் போதே நடந்த சம்பவம் தான் இது. பின்னால் இருந்து அந்த பையனை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாமே பப்ளிக்காக லைவ் டிவி கேமராவில் பதிவான நிகழ்வு. அந்த பையனை அந்த வீட்டில் இருந்ததுனால தான் இப்படி இருக்குன்னு சொல்லி வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வெளியில் காம்பவுண்ட் வால்கிட்ட நின்று அந்த பையன் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையனோட காலையும் கையையும் யாரோ பிடிச்சு இழுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த பையனோட காலில் எந்தவித கயிறோ எதுவுமே இல்லை. ஏன்னா இது எல்லாமே லைவ் டிவி ரிப்போர்ட்டிங்கில் போயிட்டு இருக்க விஷயம். அதுக்கப்புறம் அந்த ஊரிலோட பாதிரியார் பிஷப் ஹானான் எட்வர்ட்ஸ் அப்படின்றவர் கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்போது, நானும் இதை நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் இந்த பையனை பார்த்து இந்த பையனுக்குள்ள விஷயத்தை நான் தீர்க்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எப்பயுமே இப்படி நடக்கிறது இல்லை, ஆனால் எப்போவாது இது எல்லா நேரமும் நடக்குது, பகல்லையும் இரவுகள்லையும் இது நடக்குதுன்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் அந்த பையனோட நிகழ்வை பாருங்கள். உன்னை யார் இப்படி இழு பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம். அந்த பையன் என்கிட்ட ஒரு உருவம் உங்கள் கண்ணுக்கு தெரியல, ஆனால் எனக்கு அது தெரியுது, என்னை காலையும் கையும் பிடிச்சி என்னை இழுத்துட்டு என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுதுன்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி மறுபடியும் காலை பிடிச்சி இழுக்குது. இதையெல்லாம் நேரில் பார்த்து டிவி கேமராவில் ஷூட் பண்ணவங்க அதிர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சர்ச்சில் இருந்து ஹோலி வாட்டரை எடுத்துகிட்டு வந்து அங்கே இடம் ஃபுல்லாக தெளித்து அந்த பையனுக்கு பல மாந்திரிக விஷயங்களாக பண்ணாங்க. ஆனாலும் அந்த பையனுக்கு அப்பப்போ இந்த நிகழ்வு நடக்கத்தான் செஞ்சிச்சு. அடிக்கடி நிற்கிற இந்த நிகழ்வுனால அந்த பையன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தான். 2016 அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. அங்கே இருந்த சாலையோரத்தில் இருந்த சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயும் ஒரு வினோதமான உருவம் பதிவாயிருந்தது. அந்த உருவம் கார் கிராஸ் பண்ணதுக்கப்புறமும் அப்படியே நின்றுட்டு இருந்ததை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அங்கே இருந்த ஆஃபீஸர் எல்லாருமே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த உருவம் அந்த ரோட்டில் கரெக்டாக டிஸப்பியர் ஆகியும் அப்பியர் ஆகியும் மாறி மாறி நடந்துட்டு இருந்திருக்கு. இது எல்லாமே ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல தடவை இந்த ரூட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு. யாராவது அந்த உருவத்தை கவனித்து அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டியிருந்தால் அவங்களுக்கு வினோதமாக நடக்கிறதாகவும் சில சமயங்களில் பயமுறுத்தி விபத்துக்கள் ஏற்படுறதாகவும் நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் பதிவாகிருக்கு. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு உருவம் நிற்கிறது நல்லாவே தெரியும். கார் கிராஸ் ஆனதுக்கப்புறமும் அந்த உருவம் அப்படியே நிற்கிது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நிகழ்வு உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம். ஆனிலிசி மைக்கேல் அப்படின்ற ஒரு 22 வயதான அழகான பெண்மணிக்கு நடந்த ஒரு கொடூரமான வினோதமான சம்பவம் தான் இது. இந்த பெண்மணியை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றின எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு நான் தரேன். இந்த பொண்ணுக்கு பேயூட்டுற சடங்குகள் நடக்கும்போது நிகழ்ந்த வீடியோ ஃபுட்டேஜ்கள் இருந்தது. இந்த பொண்ணோட உடம்புல கிட்டத்தட்ட 6 அமானுஷமான பேய்கள் உள்ள ஊடுருவிருக்கிறதாகவும் அந்த சமயத்தில் அந்த பொண்ணால் அது ஒவ்வொன்றையும் வெளிக்காட்ட முடிஞ்சதாகவும் அந்த பேயோட்டுற நபர்கள் சொல்லியிருந்தாங்க. 23 வயதான அந்த ஆனிக்கு எவ்வளோ அழகாக இருந்தவங்க கடைசியில் அவங்க சாகும்போது ரொம்பவே கொடூரமாக அவங்களோட உடல் எடையெல்லாம் இழந்து அப்நார்மலாக போயிருந்தாங்க. அந்த 6 அமானுஷமான பேய்களில் நான் இங்கே வரிசைப்படுத்தும் போது 2 ஷாக்கிங்கான விஷயத்த நீங்கள் கேள்விப்படலாம். அந்த பொண்ணோட உடம்புல கெங், நேரோ, ஃபெலிஷஸ்மேன், ஜூடாஸ், ஹிட்லர், லூசிஃபயர்னு சொல்லி பெரிய பெரிய அமானுஷமான டீமான்கள் அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் 2 பேர் உங்களுக்கு நல்லாவே பரிச்சயமானது. அடால்ஃப் ஹிட்லரோட ஆவியும், ஜூடாஸ்ன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த நபரோட ஆவியும் அந்த பொண்ணோட உடம்புல இருந்தது. இது எல்லாத்தையும் அவங்க சொல்லலை, அவங்க உடம்புல இருந்து அவங்களுடைய ரியல் வாய்ஸை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் உங்களுக்கு இங்கே நான் 2 வாய்ஸ்களை மட்டும் காட்டுறேன். இந்த பேயொற்ற சடங்கு நிகழும் போது நடக்கப்பட்ட வீடியோ. அங்கே இருந்த மதகுருமார்கள் அந்த பெண்ணுக்கு பேயொற்ற சடங்கு நிகழ்த்தும் போது அந்த பெண் ரொம்ப அமைதியாக காமாக படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சலுக்கு ஏகப்பட்ட அமானுஷமான நிகழ்வுகள் டெய்லி நடந்திருக்கு. சில சமயம் கட்டுக்கடங்காமல் போயிருக்காங்க.
மிச்சலோட நார்மல் வாய்ஸ் எப்படி இருக்குன்றத இங்க நீங்க கேட்கலாம். இவ்வளோ அழகான மிச்சலோட வாய்ஸும் இவ்வளோ அழகான பெண்ணும் அந்த 6 பேய்கள் அவங்களுடைய உடம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்பவே அகோரமா மாற ஆரம்பிச்சு இறுதியில அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அவங்களுக்கு பேயோட்டுற சடங்கு நிகழும் போது அந்த 6 வாய்ஸ்கள்லையும் அவங்களுடைய பேயோட்டுற சடங்கு நிகழும் போது அவங்க 6 வாய்ஸ்கள்லையும் பேசியிருக்காங்க. முதல்ல கேன்ற வாய்ஸ்ல அவங்க பேசின வாய்ஸ் இதுதான். அடுத்ததா ஃபெலிஷ் மேன் அப்படின்ற வாய்ஸ்ல அவங்க பேசின ஆடியோ பதிவு இதுதான். அடுத்து அடால்ஃப் ஹிட்லருடைய வாய்ஸ் அவங்க பேசினது இதுதான். கடைசியா லூசிஃபர்ன்ற வாய்ஸ்ல அவங்க பேசினது இதுதான். கடைசியா 1976 ஜூலை 1ஆம் தேதியில மிச்சல் இறந்தும் போயிட்டாங்க. 23 வயதான பெண்ணோட உடம்புல 6 பேய்கள் ஆட்கொண்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு ரொம்பவே அகோரமா அவங்க இறந்து போனாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, இந்த அமானுஷமான 6 நிகழ்வுகளில் எந்த நிகழ்வு உண்மையிலேயே உங்களை புல்லரிக்க செஞ்சதுன்னு, எந்த நிகழ்வு உங்களுக்கு உண்மையிலேயே பயத்தை கொடுத்ததுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. தமிழ் கல்ட்டா மிஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணால் இது மாதிரி ஸ்கேரியான கோஸ்ட் வீடியோக்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் தானா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.